ஜீவிதா, ஸோ நம்ம நிறைய டெலிபதி பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, டெலிபதியால் என்ன பெனிஃபிட் நமக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, டெலிபதியால் நமக்கு என்ன பெனிஃபிட்? நமக்கு பிடிச்சவங்க நம்ம எப்பவுமே கனெக்டிவிட்டியே இருப்போம். இது ஒரு நல்ல பெனிஃபிட் நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா கூட அவங்க ஏதோ ஒரு ரிமோட் ஏரியாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தாலும் அங்கேருந்து நம்மளால அவங்க கூட பேச முடியும். நமக்கு சிக்னல் தேவையில்ல, இன்டர்நெட் தேவையில்ல, ஃபோன் தேவையில்ல, எந்த ஒரு விஷயமும் இல்லாம நம்மளால அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியும். சோ நம்ம வந்து எப்பவுமே செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம கூடவே இருக்காங்க, அந்த பேம்பர்னஸ் நமக்கு கிடைக்கும். சோ இதனால டெலிபதி மூலமா வந்து நம்ம வந்து ஒண்ணா இல்லனா கூட அவங்க கூடவே இருக்கிற மாதிரி, இன்கேஸ் நம்ம அம்மா ஏதாவது ஊருக்கு போயிருந்தாங்க, ரொம்ப தூரம் இருந்தாங்க கூட வந்து அந்த ஏரியால வந்து மேபி வந்து சிக்னல் இருக்காது, டவர் இருக்காது, இருந்தாலும் அந்த டெலிபதி ஒர்க் பண்ணிருந்தோம்னா அவங்க நம்மள பாக்குறாங்க. இப்போ நம்ம அம்மா வந்து நமக்காக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சோ அந்த ஒரு ஹாப்பினஸ், இன்னர் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டெலிபதினால ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே பிரீத்தி, இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தி ரகுபதி வந்து ஹியூமன் லைஃபை எப்படி ரொம்ப ஹாப்பியா கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பத்தி ஷேர் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. பாத்துடலாம். இது சுகமான பயணங்கள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள் இந்த நிகழ்ச்சியில் குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தன்னோட டேவை எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம், எப்படியெல்லாம் பாசிட்டிவாக வச்சுக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து சீக்கிரமாக சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி குழந்தைங்கள் இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு பேரண்ட் கால் பண்ணி கேட்டாங்க. 2 குழந்தை எங்கள் வீட்டில், 4 வயசில் ஒரு பையன் இருக்கான், இப்போ சின்ன குழந்தை 6 மாத குழந்தை. என் பெரிய பையன் இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஸ்கூலில் ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அவனோட நடவடிக்கைகள் நிறைய மாறி போச்சு. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு நபர் வரும்போது அந்த குழந்தைங்கனால அதை ஏற்றுக்கவே முடியாது. நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல ஏதோ இன்னொரு பிரிவினை வரும்போது அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதை ரொம்ப சாதுரியமாக பேரண்ட்ஸ் வந்து கையாளணும். இதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, 2 குழந்தைங்க வேணுமா, ஒரு குழந்தையே வேணுமா அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் அடிக்கடி கேட்குறது உண்டு. எப்பவுமே முழுக்க ஒரு விஷயம் பாசிட்டிவ் அப்படின்னும் கிடையாது, ஒரு விஷயம் நெகட்டிவ் முழுசா அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே காயினோட 2 சைடு மாதிரி சில ப்ளஸஸ் அண்ட் சில மைனஸ் இருக்கத்தான் செய்யும். அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும், அந்த வீடுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும், சில பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும், இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 2 குழந்தைங்க இருக்கிறதுனால என்ன ப்ளஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், 2 குழந்தை இருக்கிறதுனால என்ன மைனஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், ஒரு குழந்தை வச்சிருக்கிறதுனால என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நான் வந்து பெரும்பாலான ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற பேரண்ட்ஸோட பழகிட்டு இருக்கிறதுனால 2 குழந்தைங்க இருக்கும்போது கட்டாயமாக அப்பா அம்மா வேலைக்கு போகிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. அதுவும் இல்லாமல் 2வது ப்ரெக்னென்சி வரும்போது அம்மா மனதளவில் ஒரு 25 வயசு 30 வயசு கடந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது ரொம்ப பெரிய ப்ரெஷர் ஆகுறாங்க. 10 பேர்த்தில் 2 பேர்த்துக்கு மேலே வந்து ஹெல்த்தியாக போகிறவங்க யாருமே நான் பார்க்குறதே இல்லை. ரொம்ப பெரிய கஷ்டம், முடியல, உடம்புக்கு முடியலையோ, ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு இப்படியெல்லாம் இல்லை, நிறைய கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியும், பேக் பெயின் ரொம்ப சிவியராக, அதுக்கடுத்து நிறைய கோவப்படுற மாதிரி, என்னால் டாலரேட்டே பண்ணிக்க முடியல, பயங்கர கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஃபிசிக்கலி அவங்க ஹெல்த்தியாக இல்லை, ஒரு குழந்தையோட எல்லாமே போயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இல்லை, வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, அந்த குழந்தையை பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க, மனசுலையும் உடம்புலையும் ரொம்ப பலவீனப்பட்டு தான் 2வது ப்ரெக்னென்ட் வந்து ஆகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நிறைய இடத்துல தெரியுது. சரி, இதை மீறி 2வது ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படிங்கும்போது அது ஹெல்த்தியாக குழந்தை பிறந்துருது, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 5 வயசுலையும் 10 வயசுலையும் 2 குழந்தைங்களை வச்சுருக்கவங்களை பார்க்கும்போதெல்லாம், இப்போ பக்கமாக வந்து நேற்று ஒரு பேரண்டிங் செஷன் போகிறோம், ஒரு ஹெல்த் செஷன் போகிறோம், அங்கே ஒரு 40-50 பேர் உட்காந்துருக்காங்க. அத்தனை லேடிஸுமே ஒரு 2 குழந்தைங்கள ஒரு குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க 30 வயசுலையும் 25 வயசுலையும் இருக்கிறவங்க, பெரும்பாலானவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு காமனான ஒரு கேள்வியை கேட்குறோம். அந்த கேள்வியில் யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒருத்தர் கூட கையை தூக்கவே இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் தெரியுது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ். இத்தனைக்கும் அவங்க வேலைக்கு போகலை, எல்லா ஹஸ்பண்டும் நல்ல ஏர்னிங்ஸில் நல்லபடியாக ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் எபோவ் மிடில் கிளாஸ்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க வச்சுருக்காங்க, ஒரு குழந்தை வச்சுருக்காங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இல்லை, நாங்கள் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம நினச்சி பார்த்தா அந்த காலத்தில் அம்மா பாட்டி காலத்துலலாம் மிக்சி இருந்திருக்குமா, கிரைண்டர் இருந்திருக்குமா, இந்த மாதிரி சுவிட்சு போட்டுனே தண்ணி வந்திருக்குமா, இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தா எதுவுமே இல்லாதப்போ அவங்கெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக குழந்தைங்கள வளர்த்துனாங்க. இன்றைக்கி எந்த அம்மாவும் அதுக்கு தயாராக இல்லை.
வேடிக்கையாக சொல்லுவாங்க. என்னோட சிஸ்டர் ஒருத்தர் அப்படியே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரியாம வேணா சிலர் இருக்கலாமே ஒழிய 99.9% வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரோடு கிராஸ் பண்ணுறதுனா கூட அத்தனை கான்சன்ட்ரேஷன் போட்டு ஒரு படபடப்போட ஒரு ஒரே பயந்த இதில் தான் ரோடு கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி ஆரம்பத்துலேருந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ். ஸோ 2 குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கான டைம் நிறையா நேரத்தில் இருக்கிறதே இல்லை. உடம்புல ரொம்ப ரொம்ப பலகீனப்பட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது பொருளாதார சூழலில் வரும்போது 2 குழந்தைங்களை படிக்க வைக்கணும், ஒரே மாதிரி ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பெரிய அளவில் பாதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. சரி, 2 குழந்தைங்க இருக்கிறனால ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்லலை. அந்த 2வது குழந்தை நான் எப்பவுமே சொல்வேன், 2வது குழந்தை ரொம்ப 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 கொடுத்து வச்ச குழந்தை. சீக்கிரமாக கற்றுக்கிற இதில் ஆகட்டும், எப்படி சொல்கிறது, சாப்பிட்றது தனித்தனியாக தன்னோட வேலைகளை தானே செஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு அண்ணாவை பார்த்து அக்காவை பார்த்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. அவங்களுக்கு அம்மாவோட பெரிய கேர் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதில் அடிபட்டு போகிறது என்னமோ முதல் குழந்தை தான். முதல் குழந்தை நிறைய வீட்டுகளை நான் பார்த்துருக்கிறது உண்டு. 2வது குழந்தை வந்தோடனே முதல் குழந்தையோட ஆக்டிவிட்டி எல்லாமே பெரிய அளவில் சேஞ்சஸ் வந்துடுது. நீதானா இது அப்படின்னு கேட்குற மாதிரி நிறையா வீட்டில் எங்கள் வீடுகள்லேயே சில பக்கத்தில் பார்த்துருக்கிறது உண்டு. அவ்வளோ அடம் பிடிச்ச குழந்தை ரொம்ப அமைதியாகிறதையும், இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டால் பேரண்ட்ஸ் கையாளுற விதத்தில் இருக்குது. சில வீடுகளில் 2வது குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது முதல் குழந்தை அப்படியே அதை மனசுக்குள்ளே அழுத்தி வச்சு நாளைக்கு விஸ்வரூபமாக அந்த குழந்தை வெடிக்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே வீடுகளில், அதாவது எப்பவுமே சொசைட்டியில் ஒரு மனுஷன் பிஹேவ் பண்ணுறான்னா அது வீட்டிலேருந்து தான் வரும். வீட்டில் தன்னை எப்படி அங்கீகரித்தாங்க, வீட்டில் நம்மளை எப்படி வந்து பாராட்டினாங்க, நமக்கு எவ்வளோ தூரம் முன்னுரிமை கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க, இதெல்லாம் தான் நாளைக்கு வெளியில் 4 பேர்கிட்ட பழகும் போதும் எந்த ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் எந்த சுச்சுவேஷன்லையும் அதுதான் முன்னாடி வரும். ஸோ அப்போ அந்த வீடுகளில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்னு அந்த முதல் குழந்தை எந்த நேரத்துலையும் நினச்சிடக்கூடாது. ஸோ 2வது குழந்தை வர பேரண்ட்ஸ் கட்டாயமாக, எனக்கு என்னென்னா முதல்ல இருந்ததை விட 2வது ப்ரெக்னென்சியில் சுத்தமாக அவங்களோட எனர்ஜி போயிடுது, ஃபிசிக்கல் ஹெல்த் போயிடுது, மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது 2வது வரும்போது நான் சொல்கிறது என்னென்னா இன்னும் அதிகப்படியான அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். ஃபிசிக்கலி மென்டலி ஆகட்டும், சாப்பிட்ற விஷயத்துல ஆகட்டும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்குந்தா மட்டும்தான் 2 குழந்தைங்களும் அவங்க நாளைக்கு ஒரு நல்ல சிட்டிசனாக அந்த குழந்தைய வெளியில் விட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். நிறையா வந்து அவங்களோட வேலை பளுவாகட்டும், உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய மாற்றங்களுக்கு வந்து தயாராக முடியும். அப்படின்னா 2வது குழந்தை கண்டிப்பாக இருக்கட்டும். 2 குழந்தைங்க இருக்கிறதுனால நிறைய அந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஷேரிங் கெப்பாசிட்டி வரும், பெரிய அளவில் ஒரு பாண்டிங் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது. ஆனால் இதுக்கு பேரண்ட்ஸ் தான் மாறிக்கணுமே ஒழிய இன்னும் குழந்தைங்களை குறை சொல்லி நான் இப்போ அந்த பேரண்ட்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும்னா கொஞ்சம் நேரம் புரிய வைங்க. இந்த குழந்தை பார்க்காத நேரத்தில் ஒரு 6 மாத குழந்தைக்கு பெரிய அளவில் அம்மா வேணும் அப்படிங்கிற இது தெரியாது. அம்மாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்மா கொடுக்கலாம், டாய்ஸு கொடுக்கலாம், நிறைய கண்ணுக்கு வேலை கொடுக்கலாம், ஸ்மெல்லுக்கு கொடுக்கலாம், டச் பண்ணுறதுக்கு வேலை கொடுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் முன்னாடி இருந்தே சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அந்த பெரிய குழந்தை இருக்கும்போது முழுக்க அந்த பெரிய குழந்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அடிக்கடி பேசுங்க. நீ சின்னவனாக இருக்கும்போது இப்படியெல்லாம் இல்லை, இவன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், நீ தான் ரொம்ப சமத்தா இருக்க அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே அந்த பெரிய குழந்தைய நிறைய ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம். நீ நாளைக்கு வரும்போது உன்னை அண்ணான்னு கூப்பிடுவான், அக்கான்னு கூப்பிடுவான், எப்படிலாம் சொல்லி குழந்தையில சொல்ல வைங்க. நிறைய நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு பிளான் போட்டு கொடுங்க. நீ தான் வந்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட போகிற, உன்னை பார்த்து தான் வளர போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லும்போது இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். அதை விட்டுட்டு நீ பெரியவன் தானே ஸோ அமைதியாரு, சின்ன குழந்தையெல்லாம் வந்து புரியாது அப்படின்லாம் சொல்லும்போது உண்மையிலுமே மனசில் அந்த குழந்தையும் சின்ன குழந்தை தான். திடீர்னு இன்னொன்று வந்தோடனே அதை பெருசாக வந்து நம்ம உருவாக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேசுங்க, நிறைய டைம் கொடுங்க, குவாலிட்டி டைம் கொடுங்க. அம்மா இந்த குழந்தைய பார்த்துக்கும் போது அப்பா அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க. ஒரு ஃபேமிலியில் ஹெட் அப்படின்னு சொல்கிறது அப்பா வந்து ஃபினான்ஷியலி இருக்கலாம், அம்மா வந்து அவங்க தான் கீ ரோலே. அதனால அவங்க பெரும்பாலான நேரங்களில் பக்குவமாக அமைதியாக கோவப்படாமல் எல்லாத்தையும் சாந்தமாக மேனேஜ் பண்ணி ஒரு குழந்தைக்கு விட்டு கொடுக்காம இந்த குழந்தைக்கு என்ன வரும், அந்த குழந்தைக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வராது, அதுக்கு என்ன வராது, ஒரு குழந்தையும் ஒரு விஷயத்தில் ப்ளஸ் மைனஸ் இருப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து போட்டு பயங்கரமான ஒரு மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சில மைனஸை பின்னாடி பார்க்க வேண்டியது வரலாம். ஸோ இதனால் இது ப்ளஸ்ஸாக அது மைனஸாக அப்படின்னு அனலைஸ் பண்ண வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் எந்தெந்த இடத்துல மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத
ஒரு மதர் அஸ் அ மதர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அவங்க சேஞ்ச் ஆகிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஆகட்டும், நாளைக்கு குழந்தைங்களாகட்டும், வீட்டில் நம்ம கரெக்டாக இருக்குமா, ஒரு சோஷியலி எல்லாத்துக்கிட்டையும் பழக முடியுதா, எல்லா ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக வச்சுக்க முடியுதா, அதுக்கடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே என்னால் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஹாப்பி பாண்டிங் இருக்க முடியுதா, ஒரு நல்ல எனக்கு ரிலாக்ஸான டைமிங். ஸோ எப்படி சொல்கிறது, கோயிலுக்கு போகிறதுல ஆரம்பித்து வேறு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எனக்கு திருப்தியாக இருக்கிற எல்லாத்தையும் நான் பண்ண முடியுதா, எக்கனாமிக்கலி நான் க்ரோ ஆகிட்டே இருக்கிறேன்னா, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் ஸ்டேபிளாக போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் வளர்றேன், இந்த வருஷம் இருக்க அடுத்த வருஷம் வளர்கிறதுக்கான எல்லா ஆயத்த பணிகளும் நடந்துட்டு இருக்குதுன்னா எதுவுமே மைனஸ் கிடையாதுங்க. ஸோ அதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி மறுபடியும் ஒரு செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி.